ஹாய் எனிமீஸ். இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. முருகன் என்பவன் யார் என்றால் எனிமீஸ் வீராதி வீரனான சூரபத்மனை அழிச்ச ஒருத்தன், நான்முகன் என்று அழைக்கப்படும் பிரம்மனையே ஜெயிலில் போட்ட ஒருத்தன், சிவனுக்கே குருவாயிருந்து பிரணவ மந்திரத்தை விளக்கின ஒருத்தன். சூரன் ஹிஸ்டரி. ஈஸ்ட் பே ஆஃப் பெங்காலில் வீர மகேந்திரபுரம் அப்படிங்கிற இடத்துல சூரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனிமீஸ். மாயை என்பவளுக்கும் பிரம்மனோட பையனான காசிப முனிவர் என்பவருக்கும் மகனாக பிறந்தவர் தான் சூரபத்மன் நண்பர்களே. சூரனுக்கு சிங்கமுகன் தாரகாசுரன் என்ற 2 பிரதர்ஸ் இருக்கிறார்கள் நண்பர்களே. சூரன்கிட்ட யூனிவர்ஸ் விட்டு யூனிவர்ஸ் போகிற அளவுக்கு பவர் இருக்கு. 1008 யூனிவர்ஸையும் கட்டி ஆண்டவன் எனிமீஸ். முருகன் மிஸ்ட்ரி. 1649 டச் என்று அழைக்கப்படும் வெள்ளைக்காரர்கள் திருச்செந்தூர் டெம்பிளில் உள்ள சிலையை திருடி விட்டார்கள் நண்பர்களே. 1651 வடமலையப்ப பிள்ளை என்பவர் டச் ஜெனரல் ஜோவான் கிட்ட நெகோசியேஷன் பண்ணி சிலையை திரும்ப வாங்கிவிட்டார் நண்பர்களே. இதில் என்ன மிஸ்ட்ரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனிமீஸ், இதுவே மிஸ்ட்ரி தான். அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். டச்சுக்காரங்க கடத்திட்டு போன சிலையை கடல்லே போட்டதாகவும் வடமலையப்ப பிள்ளை கனவுல முருகர் வந்ததாகவும் வந்த முருகன் எக்ஸாக்டா சிலை கிடக்கிற இடத்துல எம்சமலம் மதக்கும் மேலே கருடன் வட்டமிடும் அப்படின்னு க்ளூ கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் சிலையை மீட்டெடுக்க சென்ற வடமலையப்ப பிள்ளை சிலையை கொக்கி போட்டு தூக்கும்போது அதில் தடம் கிடக்கும் அப்படின்னு லோக்கல் பீப்புளால் நம்பப்படுகிறது நண்பர்களே. முருகன் சிவன். சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த 6 தீப்பிழம்பில் பிறந்தவன் தான் முருகன். முருகன் கணேஷ். நாரதர் கொண்டு வந்த ஞானப்பழத்தை வாங்குறதுக்காக முருகர் மயிலில் ஏறி உலகத்தை சுத்த கிளம்பிடுவார். கணேஷ் அம்மா அப்பாவை சுற்றி ஞானப்பழத்தை வாங்கினதுனால ஆங்கிரியான முருகன் சண்டை போட்டுவிட்டு வெளியே சென்று விடுவார் நண்பர்களே. பார்வதி முருகன். சூரனை கொல்றதுக்காக தன்னோட அம்மா கிட்ட வேலை வாங்கி செல்வார் எனிமீஸ். சூரன் டெத். தன்னோட தம்பிகளெல்லாம் இழந்து படைகளை இழந்து மாமரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்ச சூரனை வேலை எரிந்து கொன்று விடுவார் முருகன். இதுக்கப்புறம் யார் இந்த முருகன் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் எனிமீஸ். நான் போய் ஒரு டீ எடுத்துறேன். குறிஞ்சியோட கடவுளான முருகன் ஒரு போர் கடவுள் ஆவார் எனிமீஸ். வீட்டில் சண்டை போட்டதுக்கப்புறம் கோபத்தில் பழனியில் ஆண்டியாக நிற்கிறாரு. சூரனால் மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்த முருகன் சூரன்கிட்ட சண்டை போடணும்னு போகும்போது வழியில் இருக்கிற சிங்கமுகனையும் தாரகாசுரனையும் அழிக்கிறாரு. அதே நேரத்தில் வள்ளியை துரத்தி லவ் பண்ணுறாரு முருகன். சூரனை கொன்னதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தில் வச்சு வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறார் முருகன். வள்ளி முருகன். திருச்செந்தூரில் ஒரு குகையில் வள்ளி ஒளிஞ்சு கொள்கிறாள். அந்த குகையை வள்ளி குகை என்று அழைக்கிறார்கள் நண்பர்களே. முருகன் வள்ளியை துரத்தி லவ் பண்ணிக்கிறார் எனிமீஸ். பொதுவாக இந்த மாதிரி டாப்பிக்கில் ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரி இருக்குது எனிமீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கல் அப்படிங்கிற இடத்துல முருகன் வேல் வாங்கும்போது முருகனோட சிலையில் ஸ்வெட்டிங் ஆகும் அப்படிங்கிற தியரி இருக்குது. ஸோ இதில் எனக்கு எது கரெக்டு அப்படின்னு பட்டிருக்கோ அதை தான் சொல்லியிருக்கேன் எனிமீஸ். முருகன் பிறந்தனால வைகாசி விசாகம்னு கொண்டாடுறாங்க. முருகன் வேல் வாங்கினால தைப்பூசம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் எனிமீஸ்.